நம்ம இறந்து போனா என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. எதுக்கு அடக்கம் பண்றாங்க? எதுக்கு அடக்கம் பண்றாங்க? நம்ம ஒரு நாள் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? மரித்து போனவங்க உயிரோட எழும்ப வேண்டியது இருக்குது. மகிமையின் சரீரமாக எழும்ப வேண்டியது இருக்குது. அநேக நம்பிக்கை உள்ளவர்கள் பல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் புதைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரமாக வந்தாரோ, அதை போல என்னுடைய சரீரமும் எதற்கு உள்ளது? உயிர்ப்பிக்க உள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது எழுந்திருப்பார்கள். இது எழுந்திருக்கணும்னா, செத்தது எழுந்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? அபிஷேகம் இருக்கணும். நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது தேவனை ஆவியிலே ஆராதித்திருந்தால் மாத்திரம், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மாத்திரம் உடைய சரீரங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவருடைய அந்த முதலாவது வருகையில் என்ன பண்ணும்? அது மகிமையின் சரீரமாக மாறி தன்னுடைய தேவனை சந்திக்க போகும். அப்ப உயிர் தெழுவதற்காக என்ன தேவை? சரீரங்கள் உயிரோடு எழும்புவதற்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை.